சார் வணக்கம். என்னோடய பேர் திருமலை அழகு. நான் தென்காசி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட இடம். இது மொத்தம் ஒரு 110 ஏக்கர் இடம். ஸோ இதில் வந்து நாங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது நேச்சுரல் ஃபார்மிங் அந்த கான்செப்ட்டில் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து இடத்த வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதுக்கு, இடத்துல வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தடுக்காகவும், ரெண்டாவது மழை நீர் அங்கங்கே சேமிக்கிறதுக்காகவும், இந்த மாதிரி பெரிய பெரிய வரப்பெல்லாம் போட்டு இது பண்ணுறதுக்காகவும், ஸோ சொந்தமாக வந்து ஒரு பேக்கப் லோடர் வாங்கணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை வாங்கணும்னு நினைக்கும் போது பேசிக்கலாக நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினா நம்ம கம்பேரிசன் பண்ணி தான் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி இந்த புல் அப்படிங்கிறது நான் முதல்ல கொடிஷியாவில் தான் கோயம்புத்தூர் கொடிஷியாவில் தான் எக்ஸ்போவில் தான் நான் பார்த்தேன். ஸோ வண்டி பார்த்தோன்னே ஒரு லுக் இருந்தது. ஸோ அப்புறம் வண்டியோட கம்பேரிசன்ஸ் எல்லாமே டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதர் பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, வெயிட்டு, ஸோ அப்புறம் கிர்லோஸ்கர் இன்ஜினோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 76 HP இருக்குது. ஸோ இது BS4 மாடல். இதான் நம்ம ஃபஸ்ட்டு மாடல் நம்ம தென்காசி மாவட்டத்தில் நம்ம வந்து லான்ச் பண்ணி நம்ம தான் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இது என்னென்னா நமக்கு வந்து ஹார்ஸ் பவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 76 HP இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பக்கெட் பார்த்திங்கன்னா நல்ல வித் இருக்குது, நல்ல ஹைட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக் பக்கெட்டும் நல்லா இருக்குது. ஸோ பேக் பக்கெட்டெல்லாம் நமக்கு வந்து மேபி நம்ம இப்போ பில்லர் குழியெலாம் எடுக்கணும், நம்ம ஸ்கொயராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நல்லாயிருக்கு. ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் அந்த வியூ பார்த்திங்கன்னா டிரைவர் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா மிரர் வந்து டோம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நான் எல்லாமே டெக்னிக்கலாக கம்பேரிசன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் வந்து செக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக புல்லோட ஃபேக்ட்ரி போய் ஒவ்வொரு பார்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க எல்லாமே செக் பண்ணி 1 டே ஃபுல்லாமே அங்கே விசிட் பண்ணி ஸோ நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த சாம்பியனுங்கிற மாடலை நான் எடுத்திருக்கேன் சார். ஸோ இது வரையும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ என்னோடய டிரைவர் ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி JCP வண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் இந்த வண்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவரோட ஃபீட்பேக் என்னென்னா எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த வண்டியை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு தான் இந்த வண்டி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது சார். நாங்கள் ஆன் ரோடில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஆஃப் ரோடில் நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டி நான் உட்காந்து அதில் போய் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கு. ஸோ டிரைவரும் நல்ல அவருக்குன்னா அந்த மென்டாலிட்டி வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ பாடி பெயின் எதுவுமே கிடையாது. ஸோ வண்டி நல்லா இருக்குது சார். மைலேஜும் எங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஒரு 3.5 மைலேஜ் கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை. மேக்ஸிமம் 4 தான், அதுக்கு மேலாம் ஒன்றும் கிராஸ் ஆகிறதில்ல. ஸோ இந்த வண்டியை வந்து நாங்கள் எங்களோட ஓன் பர்பஸ் போக வெளியே ரெண்டெடுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வண்டி ரெண்டெடுக்கு வெளியே போயிடுச்சுன்னா அப்போ இந்த வண்டியை பார்த்துட்டு எல்லாருமே இந்த வண்டி மட்டும் தான் கூப்பிடுவாங்க. வேறு எந்த ஒரு அதர் பிராண்ட் கம்பெனி எதுவுமே கூப்பிட்ற மாதிரி இல்லை எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அந்தளவுக்கு அந்த வண்டியோட அந்த ஒர்க்கிங் கண்டிஷனே தெரியும். இப்போ வெளியே மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை போய் ஒரு 1 ஹவர் ஒரு 45 மினிட்ஸ் செய்யணும். நம்மளோட இது மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் 25 மினிட்ஸில் முடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பேஸ்ட் ஆன் டிரைவரை பொறுத்து இருக்குது. என்னோடய ஆப்ரேட்டர் நல்ல ஆப்ரேட்டர், அதே மாதிரி அவருக்கு நல்ல ஒரு வண்டியை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இப்போ நாங்கள் வெளி மார்க்கெட்டே நாங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு இதாக போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. ஸோ ரெண்டட் வைஸ்லேயும் எங்களுக்கு நிறைய ஆஃபரும் வருது. ஸோ அது போக என்னோட ஓன் பர்பஸ், ஏன்னா எங்களோட மெயின் ப்ராஜெக்ட் எங்களோட ஓன் பர்பஸ்க்காக தான் வாங்கினது. ஸோ அதையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு அட் தி சேம் டைம் எங்களோட கஸ்டமர்ஸை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வண்டி வந்து நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக இந்த மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா SD76 மாடல். ஸோ BS4 இன்ஜின் லேட்டஸ்ட்டு சாம்பியன் மாடல் இந்த நேம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஹையர் எண்ட் வந்து ஹெவி டியூட்டிக்கு அடுத்தது இது. ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. எல்லாமே அது வந்து நம்ம ராக் பிரேக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் HD போகணும், அப்படிலாம் சாம்பியன் போகலான்ட்டாங்க. ஸோ எங்களுக்கு ராக் பிரேக்கர் அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் SD வந்துட்டேன் சார். ஸோ சாம்பியன் தான். ஸோ அது போக நான் ரோட்டில் போகிறப்பலாம் எங்கெங்கெல்லாம் JCB பார்க்கணும் எல்லா டிரைவர்ட்டையும் நான் போய் பர்சனலாக சும்மா பேசுவேன், வண்டி எப்படி இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராபேக் சொல்லுவாங்க. ஸோ புல்லை வந்து எல்லாருமே சொன்னது வந்து என்னென்னா நல்லா இருக்குது சார், வண்டி நல்லா இருக்குன்னாங்க. ஸோ அந்த எல்லாமே சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குனாங்க. ஸோ ஃப்ரண்ட் டோசிங் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டோசிங் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம ஈஸியாக பண்ணுவோம். வண்டி வந்து ஸ்டக்கே ஆகாது, அதை வண்டி தள்ள முடியாமல் திணறாது, அப்படிலாம் திணறாது. ஸோ வண்டி வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் பக்கெட்டும் பேக் பக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செப்பரேட்டாக லேத்தில் போய் எக்ஸ்ட்ரா அந்த பட்டின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா பிளேடெலாம் வச்சுப்போம், அதாவது சீக்கிரம் பக்கெட்டு தேயக்கூடாதுக்காக. ஸோ அப்படிலாம் அந்த லேத் மேன் வந்து இங்கே ஒரு நம்ம ஏரியாவில் இருக்கார். அவர் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் அவர் தான் எல்லாமே பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பக்கெட் நார்மலாக இந்த பக்கெட்டே அது அவ்வளோவா தேயாது, நீங்கள் அடிஷ்னலாக கொடுக்கணுங்கிறது அவசியமே இல்லை, அந்தளவுக்கு தான் அவரே சொன்னார். பட் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டிக்காக நாங்கள் எக்ஸ்ட்ரா பக்கெட்டில் ஃபுல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டிலாம் கொடுத்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது சார். ஸோ வண்டியில் எந்த ஒரு கிராக்குமே ரஃப்யூஸ்லாம் அடிக்கலாம், எவ்வளோ அடித்தாலும் வண்டி கிராக்லாம் விழாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வண்டி நல்லா இருக்குது சார், ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், பிரச்சனை இல்லை. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா சார், நான் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக நான் ரொம்ப பெஸ்ட்டாக செல் பண்ணி வாங்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த புல்லுங்கிறது வாங்கியிருக்கேன். ஸோ என்கிட்ட இப்போ நிறைய பேர் கேட்குறவங்க, ஏன்னா இந்த வண்டி ரோட்டில் போகும்போது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த வண்டியை நீங்கள் வேணால் எனக்காக என்னோடய இடத்துல விட வந்து ட்ரையல் பாருங்கள், நான் எல்லாருக்குமே ஃப்ரீயாக ரெக்கமெண்ட் கூட பண்ணியிருக்கேன். யார் கேட்டாலும் நான் இந்த வண்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ புல்லுங்கிற கம்பெனியில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது என்னோடய பர்சனல் அட்வைஸ், அவ்வளோதான். ஓகே சார், தேங்க்யூ.